ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. லேண்ட் ஆர் பிளாட்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதாவது பிளாட்டில் என்ன மாதிரி பிளாட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிளாட் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கும் லேண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் லேண்டாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து சென்ட்டில் இல்லைன்னா ஏக்கர்ஸில் இல்லை ஹெக்டர்ஸில் பேசுவாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பேச மாட்டாங்க. அதாவது பல்காக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அரை ஏக்கரு, 1/4 ஏக்கரு, இல்லை 1 ஏக்கரு, இல்லை 5 ஏக்கர், 10 ஏக்கர் அந்த மாதிரி லேண்ட் இருக்குது இல்லையா, அதை அப்ரூவல் வாங்கலாம். இல்லை அப்ரூவ் வாங்காமல் ரோடு கொடுத்து, அதாவது ரோடு வச்சு ஒரு 24 அடியோ 16 அடியோ 40 அடியோ 30 அடி ரோடு கொடுத்து அதில் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் பிளாட் அளவு பிரித்து அதை கணக்கு போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அதை வந்து 13 இல்லைனா 16 பிளாட் வரையும் பிரிக்கலாம். மினிமம் 10 பிளாட் வரும், அதிகபட்சம் 16 பிளாட் வரையும் நம்ம பிரிக்கலாம். இன்னொரு பெருசாக வேணும்னா நம்ம சின்னதாக இந்த ஒரு 2 சென்ட்டு 1.5 சென்ட்டு அந்த மாதிரி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி பிரித்து நம்ம பிளாட்ஸாக பிரித்து கணக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, அந்த அப்ரூவ்டுலையே 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கேட்டட் கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து நான் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டு பிளாட்டு. இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ரூவ்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அப்ரூவ்டில் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இவங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது ரியல் கேட்டட் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி சும்மா ஏமாத்துற வேலையும் இருக்குது. அதாவது அதிலலாம் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பிளாட்ஸ் லேஅவுட்ஸ்லாம் பிளாட் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்ட பிறகு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, செக்யூரிட்டியாக இருக்க மாட்டாங்க, கேட்டும் இருக்காது, டோர் அந்த காம்பவுண்ட் வால்ஸ்லாம் இருக்காது, கைட்டி அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியலாகவே கேட்டட் கம்யூனிட்டி வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறது தான் ரியல் கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுக்குறது, இபி லைன் அண்டர் கிரவுண்டில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இபி லைன் மேலே கொடுத்துருப்பாங்க, ரோடு போட்டிருப்பாங்க, ஃபார்மாலிட்டிக்கு பண்ணாமல் ரியலாக பக்க குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க, கிளப் ஹவுஸ் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ரியல் கேட்டட் கம்யூனிட்டி. இப்போ கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறது, ஸோ இப்போ அந்த சும்மா ஒரு மாதிரி கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குமே தவிர ரியலாக அது இருக்காது. அந்த நேரத்துக்கு வாங்க சொல்ல அந்த அப்ரோச்சை கொடுத்துருப்பாங்களே தவிர ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச் ஃபீல் இருக்காது. இதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது அன்அப்ரூவ்ட். அன்அப்ரூவ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஸ் எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க இல்லையா, பிரித்து ரோடெல்லாம் கொடுத்து வச்சுருவாங்க. ஆனால் அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்ரூவல் கவர்மெண்ட் கிட்ட, கார்பரேஷன் கிட்டேயோ இல்லை பஞ்சாயத்துக்கிட்டேயோ இல்லை சிஎம்டிலையோ இல்லை டிடிசிபிலையோ அப்ரூவல் வாங்காமல் அந்த பிளாட்டாகவே கொடுப்பாங்க. இதில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து லோன் கிடைக்காது. நமக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்காது. மற்றபடி இதுவும் அட்வான்டேஜ் தான். ஸோ அப்ரூவல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பிளாட்டை வாங்கின பிறகு அந்த பிளாட்டுக்கு தனியாக நம்ம அப்ரூவல் போகணும். பெரும்பாலும் அந்த பிளாட்டுக்கு மட்டும் தனியாக அப்ரூவல் யாரும் போக மாட்டாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸோ இல்லை வீடோ கட்டுவாங்க இல்லையா, அப்போது அந்த அப்ரூவலை சேர்த்து வாங்குவோம். ஸோ இதில் எது விலை கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்அப்ரூவ்டு பிளாட்டுங்கிறது விலை கம்மி. இது நம்ம கேஷாக வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக லாபம் பார்க்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்கிட்ட வரீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1C இருக்குது, இல்லை ஒரு 2C இருக்குதுன்னு வச்சுப்போம். சரி, 1Cன்னே வச்சுப்போம். ஸோ நம்ம ஒரு பிளாட் பார்க்குறோம். அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா. இது அதோட ரேட் பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டு 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கேட்டட் கம்யூனிட்டி 25 லட்சம் சொல்கிறாங்க. நான் கேட்டட் கம்யூனிட்டி பட் அப்ரூவ்டு பிளாட் வந்து 22 லட்சம் சொல்கிறாங்க, 22 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எது லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 20 lakhs இது லாபம் அதிகம்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் 25 lakhs கொடுத்து கேட்டட் கம்யூனிட்டி நம்ம வாங்கினாலும் மார்க்கெட்டில் அதை விற்க சொல்ல எல்லாருமே ஈக்குவல் ப்ரைஸ்க்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 20 ரூபாய்க்கு வாங்குறேன் இல்லையா அன்அப்ரூவ்டு ஃப்ளாட்டு, இதை நான் அப்ரூவல் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இதுவும் 22 அதுவும் 22 ரூபா கிடைக்கும். இது நார்மல் அப்ரூவ்டு பிளாட் 22 போகுது பாருங்கள், அதே மாதிரி இதுவும் எனக்கு 22 ரூபா கிடைக்கும். இந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு நமக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரையும் ஆகலாம். எல்லாம் சேர்த்து நான் எல்லாம் பேக்ரவுண்டில் என்னென்ன இதெல்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் சேர்த்தே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு 50 ரூபா 1 ரூபா செலவு பண்ணால் எக்ஸ்ட்ரா 1 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. இப்போ அது அப்படியே அப்ரூவல் பக்கம் நம்ம போயிட்டோமா. இப்போ கேட்டட் கம்யூனிட்டினா என்னது? கேட்டட் கம்யூனிட்டி இந்த ரெயின் வாட்டர் இபி இன்வெஸ்டிங்லாம் கொடுக்குறது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ண சொல்லும். இல்லை நமக்கு அடுத்த ப்ராட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாராவது முன்னாடியே வீடு கட்டுறாங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி தான் அவங்க லைன் போவாங்க, இபி லைன்லாம். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக இபி லைன் கிடச்சிடும், நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு கிடையாது.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் நமக்கு அன்அப்ரூவ்ட் பிளாட்ஸில் இருக்கும். இந்த அன்அப்ரூவ்ட் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் லோன் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம கேஷாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சப்போஸ் என்கிட்ட கேஷ் இல்லை, நான் லோன் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களை கேட்டட் கம்யூனிட்டி இல்லைனா நான் கேட்டட் கம்யூனிட்டியில் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியில் பார்ப்போம். ஸோ அதுலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி செட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த லோனை டேக்ஸை கிளைம் பண்ணிக்கவும் முடியும். வெறும் லேண்டு வெறும் பிளாட்டு லோன் போகிறீங்க அப்படின்னா அதை டேக்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அதே சமயம் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் லோன் போட்டிங்கன்னா அந்த லோனுக்கு உங்களுக்கு உடனே சேங்ஷன் ஆகும், லோனும் கிடைக்கும், அந்த லோனை நீங்கள் டேக்ஸும் கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த அட்வான்டேஜஸ் உங்களுக்கு லோன் போக சொல்ல எங்களால் அரேஞ்ச் பண்ணியும் தர முடியும். ஃபைன். ஸோ இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டியை நான் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நான் கேட்டட் கம்யூனிட்டி இப்போ 22 lakhs கொடுத்து வாங்குறேன்னா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அன்அப்ரூவ்டு பிளாட் நான் வாங்குறேன் அப்படின்னா 20 லட்சத்துக்கு எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் இந்த மூணுத்துக்கும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்குல்ல, இந்த அன்அப்ரூவ்டு பிளாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக செக் பண்ணலை டாக்குமெண்ட் அப்படின்னாலோ இல்லை அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலோ உங்களுக்கு இதில் இஷ்யூஸ் இருக்கும். ஐ மீன் இஷ்யூஸ் இருக்கோ இல்லையோ ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா? யாராவது எதனா ஆக்குப்பை பண்ணுறாங்களா, யாராவது இடத்த எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற பதட்ட நிலை நமக்கு உருவாகிடும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளம். ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா நீங்கள் மற்றது எல்லாத்தையும் விட இதில் ப்ராஃபிட் அதிகம், நல்ல விலைக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவலோடு சேர்த்து நம்ம லேண்ட் அப்ரூவல் சேர்த்து வாங்கிடுவோம். அதனால் செலவு ஒரே செலவாக போயிடும். ஸோ நமக்கு செலவு பிரியாது. ஓகேங்களா? இங்கே ஒரு செலவு அங்கே ஒரு செலவு நம்ம பிரித்து பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுற டென்ஷன் இருக்காது. சரி, இப்போ நான் அப்ரூவ் லேஅவுட்டுக்கு போகிறேன். இந்த அப்ரூவ் லேஅவுட்டுங்கிறது என்னதுன்னா கேட்டட் கம்யூனிட்டிக்கு முந்தின பக்கம் இது வந்து இந்த 22 lakhs வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு கணக்கு போட்டுக்கோங்க. இது வந்து அப்ரூவ்டு 80% லோன் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னால கன்ஸ்ட்ரக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கும் சேர்த்து நம்ம லோனை வாங்கிக்க முடியும். இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆகணும் அப்படின்னா பக்கத்து பிளாட்டோ இல்லை பக்கத்தில் அந்த சுற்றி வட்டாரத்தில் எது சேல் ஆகிருக்கோ அந்த ரேட்டு தான் இங்கே ஃபிக்ஸ் ஆகும். வேறு விலைக்கு நம்மளால் விற்க முடியாது, நம்மளாக ஒரு விலையை கோட் பண்ண முடியாது. அன்அப்ரூவ்டு பிளாட்லேயும் கேட்டட் கம்யூனிட்டிலையும் நம்ம ஒரு ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஐ மீன் இந்த நார்மல் பிளாட் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஜாயிண்ட் வெஞ்சர் போகிறீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் இல்லாத பிளாட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஜாயிண்ட் வெஞ்சரில் நல்ல லாபம் பார்க்க முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ கேட்டட் கம்யூனிட்டிக்கு வருவோம். கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ண சொல்ல எல்லாருமே ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. ப்ரீமியம்னு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. கார்டன் பக்கத்தில் இருந்த ஒரு ரேட்டு, கிளப் ஹவுஸ் பக்கத்தில் இருந்த ஒரு ரேட்டு, பார்க்கு பக்கத்தில் இருந்த ஒரு ரேட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் இருந்தால் ஒரு ரேட்டு, நார்த் ஃபேஸிங் இருந்தால் ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் வாட் வாஸ் தட், கார்னர் பிளாட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க. இல்லை லேக் சைடு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் போடுவாங்க. ஸோ இப்போ அந்த ரேட் எல்லாமே மாற்றங்கள் வருதுல்ல, இது எல்லாமே அந்த லே அவுட் சேல் பண்ணுற வரையும் தான். லே அவுட் சேல் பண்ணி முடிஞ்ச பிறகு ரேட் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆகிடும். ஒரே ரேட்டில் தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அவர் அந்த வேலை சொல்கிறாரு, நீங்கள் இந்த வேலை சொல்கிறீங்களேன்னு பேச வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பேசினாலும் அது எந்த பிரயோஜனமும் இருக்காது, எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருக்கும். ஸோ கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம பார்க்க வேண்டியது எது இருக்கிறதே விலை கம்மியோ அதில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எவ்வளோக்குள்ள விலை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்களோ கேட்டட் கம்யூனிட்டி, அது நமக்கு பெரிய லாபம் கொடுக்காது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஃபைன். இதில் ஜாயிண்ட் வெஞ்சர் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் லே அவுட் போடுறது காரணம் மீனிங் என்னென்னா எல்லாருமே ஒரு வில்லா டைப்பில் எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வருது அப்படின்னா அங்கே கொஞ்சம் நம்ம கம்யூனிட்டி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்யூனிட்டி ஃபீஸ்லாம் கட்டுறோம் இல்லைங்களா, அப்போ இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ இவ்வளோ யூசேஜ் வருது, இவங்களோட வாட்டர் யூசேஜ் இவ்வளோ வரும், அப்போ இங்கே ட்ராவல் அலவன்ஸ் இவ்வளோ வருது, இப்போ கிளப் ஹவுஸுக்கு இவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு லாக்கிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே ரெசிடென்ஷியல், இதை அப்படியே நம்ம இண்டஸ்ட்ரியலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் கேட்டட் கம்யூனிட்டி இண்டஸ்ட்ரியலும் இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஜோனில் அந்த லேண்ட் இருக்கும். சிப்காட்லாம் இருக்குது இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா 40 அடியில் 60 அடி ரோடு கொடுத்து சிப்காட்டில் இண்டஸ்ட்ரியல் அப்ரூவல் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் பிளாட்டாகவே சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்அப்ரூவ்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டும் இருக்குது.
அப்ரூவ்டு நார்மல் இண்டஸ்ட்ரியல் லேண்டும் இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்காது, பிளாட்ஸாக இருக்கும், ஆனால் இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 6 விதமாக, அதாவது 3 விதமான பிளாட்டு, ரெசிடென்ஷியல் பிளாட்டு, 3 விதமான இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸு, இது 6 விதமாகவே நம்ம வாங்கி விற்று கொடுக்குறோம், வாங்கவும் செய்வோம், விற்கவும் செய்வோம். அஃப்கோர்ஸ் இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் இல்லை, எங்கள் கிட்டே இல்லை, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி கிட்ட வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் அந்த சர்வீஸை பண்ணி கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு பையர்கிட்ட இருந்து நம்ம கமிஷன் வாங்க மாட்டோம், செல்லர்கிட்ட மட்டும்தான் வாங்குவோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பையராக வர சொல்லும் எங்களுக்கு எந்த கமிஷனும் பே பண்ண மாட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ரீசேல் பண்ணி கொடுப்பேன் இல்லையா, அப்போது நீங்கள் எனக்கு சேல் பண்ணதுக்கு கொடுக்கறதுக்கு, நான் சேல் பண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஸோ நாங்கள் தமிழ்நாடு ரிஜிஸ்டர்டு அசோசியேஷன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாகவே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் இது இல்லாமல் நம்ம அக்ரிமெண்ட் பேசிஸில் ப்ராப்பர்ட்டிஸை டேக் ஓவர் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்குது, நல்ல இடமா இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் வாங்கிப்போம். சைஸ் ஆஃப் லேண்ட் மினிமம் 2 கிரவுண்ட் இருக்கணும், அதிகபட்சம் 50 ஏக்கர்ஸ் to 100 ஏக்கர்ஸ் வரையும் போகலாம். ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது லித்திகேஷன் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸில் அப்படின்னா எனக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அது என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் அட்வொகேட் கிட்டலாம் பேசிவிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணிப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.